உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாட்டையே பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்த தேர்தல் நிதி பத்திர விவகாரம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பட்டியலில் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த பட்டியல் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி எப்படியெல்லாம் அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை போன்றவற்றை வைத்து மிரட்டி இந்த பண வேட்டையில், வசூல் வேட்டையில் இறங்கி இருக்கிறது என்பது தற்போது அம்பலமாகி கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் இந்த தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும், இதில் பாஜக செய்த தில்லுமுள்ளுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் மிக விரிவாக, ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோங்க இது. இந்த வீடியோ பலரும் ஏதோ கடந்து போயிடுறீங்க. ₹1 2 6500 கோடி ரூபாயை பாஜக வசூலித்திருக்கிறது யாருக்கும் தெரியாம. அதை பற்றி மிக விரிவாக பேசுவதற்கு நம்முடைய ஆனந்த் சீனிவாசன், காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு புதிய ஊடக பொறுப்பு, தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். பொருளாதார நிபுணர், காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் கூட. வணக்கம் சொல்லி வரவேற்போம். திரு ஆனந்த், வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த விவகாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பேசணும். முன்னதாக இதுல எல்லா கட்சியும் தானே நிதி வாங்கி இருக்கிறது, பாஜகவை மட்டும் குறிவைத்து பேச வேண்டிய தேவையும் அவசியம் என்ன அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அல்லது பாஜகவினர் பேசுகிறார்கள். பாஜக இதில் செய்த விதிமீறல்கள் என்ன அப்படிங்கறத முதல்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அம்பையர் தான் ரூல்ஸை செட் பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸை பிஜேபி மாத்தினாங்க, அருண் ஜேட்லி மூலமா மாத்தினாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு காங்கிரஸ்ல ஒருத்தர் ஜெயந்தா தாக்கூர், சிபிஐஎம் அண்ட் ஏடிஆர் 3 பேரும் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டு 5 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ணல, தடையும் கொடுக்கல, ஒன்றும் எதிர்கால இன்ட்ரம் ஸ்டே ஒண்ணுமே கொடுக்கல. ஸோ எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் படி தான் எல்லா பார்ட்டியும் ஆடணும். அப்புறம் இது வரைக்கும் வந்திருக்கிற டேட்டால 47% ₹100 வந்திருக்குன்னா ₹47.50 இவனுக்கு போயிருக்கு. யாருக்கு? பிஜேபிக்கு போயிருக்கு. அடுத்தது 14% ₹14 இதுக்கு போயிருக்குது, திரிணாமுல் காங்கிரஸ் போயிருக்கு. ஸோ காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சியா இருந்தாலும் 11% தான் எங்களுக்கு வந்திருக்கு. இந்த ஒரு 6 வருஷத்துல இதை தவிர வேற வழியே கிடையாது அரசியல் பண்றதுக்கு. இதுதான் முதல்ல வழி. ஸோ இந்த ரூல்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணா, நாங்க தேர்ட் அம்பையர்கிட்ட கேட்டு, தேர்ட் அம்பையர் 6 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாருன்னா 6 வருஷம் ரூல்ஸ் படி தான் நம்ம விளையாடணும். இந்த ரூலை ஃப்ரேம் பண்ணது யாரு? மோடியும் அருண் ஜேட்லியும் ஃப்ரேம் பண்ணி அம்மையார் நிர்மலா சீதாராமன் நடத்தினது ரூல்ஸ் இது. அதுக்கு 4 சட்டத்தை வேற மாத்தினீங்க. இது வரைக்கும் 70 வருஷம் வரலாறுல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தவிர வேற யாரும் கவர்மெண்ட் பாண்டை போட்டதே கிடையாது. அதுக்கு சட்டத்தை மாத்தினீங்க. அடுத்தது ஷெல் கம்பெனி, இன்னைக்கு கம்பெனி ஆரம்பிச்சு நாளைக்கு டொனேட் பண்ணலான்னு சொன்னீங்க. அதுல எதுக்கு சொல்லியிருக்கீங்கன்னா, இப்ப இந்த ஃபியூச்சர் கேம்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸுங்கிற கம்பெனி டேர்ன் ஓவரே ₹500 கோடி, ஆனா டொனேஷன் கொடுத்தது 1300 கோடி. அதே மாதிரி ரிலையன்ஸ் சேர்ந்த ஒரு கம்பெனி லாபம் 20 கோடி, கொடுத்தது 350 400 கோடியோ, குவிக் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ்னு. பல கம்பெனிகள் லாபத்துக்கும் அவங்க கொடுத்த டொனேஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்க அப்புறமா கணக்குல இன்கம் டேக்ஸ்ல ரைட் ஆஃப் பண்ற மாதிரி அவங்களுக்கு சலுகை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இதை நீங்க 4 விதமா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குவிட் ப்ரோ குவோ அப்படின்னா என்னன்னா, நான் உங்களுக்கு எலக்டோரல் பாண்டு கொடுப்பேன், அதுக்கு பதிலாக எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும். இதுல 2 கம்பெனி சொல்றேன். மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு கம்பெனி 800 கோடி எலக்டோரல் பாண்டுல ஏப்ரல் 2023 கொடுத்திருக்காங்க. அதை தவிர 140 கோடி கொடுத்திருக்காங்க. 1 மந்த் லேட்டர் 14,400 கோடிக்கு பாம்பேல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. தானே போரவல்லி ட்ரெயின் டனல் ப்ராஜெக்ட் 14,400 கோடி. அதாவது நான் 140 கோடி பாண்டு கொடுப்பேன், உடனே ஒரே வாரத்துல எனக்கு 14,400 கோடி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க.
கவர்மெண்ட் வந்து இவருக்கு இந்த நிறுவனத்துக்கு கொடுக்குது. ஓகே, கொடுத்திருக்கு. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் 25 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க 7ஆம் தேதி அக்டோபர் 2020. 3 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு கோல் மைன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நான் இன்னைக்கு டொனேஷன் கொடுப்பேன், 3 நாள் கழிச்சு எனக்கு டொனேஷன் கொடுக்கணும். இது ஒரு வழி. இன்னொன்னு ஹப்தா வசூலி. ஹப்தா வசூலினா ரொம்ப சிம்பிள். இடி, சிபிஐ, ஐடி இது மாதிரி ஆட்களை அனுப்புறது. நான் முதல்ல அப்புறமா வந்து இவங்களை அமிச்ச அப்புறம் நான் டொனேஷன் கேட்கறது. இந்த டொனேஷன் கொடுத்தீங்கன்னா கம்பெனிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். 30 டாப் டோனர்ஸ், 30 டாப் டோனர்ஸ்ல 14 கம்பெனிக்கு சிபிஇஐடி ரேடு வந்திருக்கு. எவ்வளோ? 14 கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் மெனி ஆஃப் த சேம் கம்பெனிஸ் வந்து ஹெட்ரோ ஃபார்மா, அதுக்கப்புறம் ஹெட்ரோ ஃபார்மா கொடுத்துருக்காங்க, யசோதா ஹாஸ்பிட்டல், இவங்கெல்லாம் வந்து டொனேஷனா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சிரிடி சாயி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி 2023 ரெய்டு. ஜனவரி 2024 40 கோடி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல்ஸ் 1200 கோடி கொடுத்துருக்காங்க. 1306 சொச்ச கோடி. ஆனா 1200 கோடி கொடுத்து 2ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு 2ஆம் தேதி ஏப்ரல் 2022 அந்த ஃபியூச்சர்ல ரெய்டு பண்றாங்க. 5 நாள் கழிச்சு 100 கோடி கொடுக்கறாங்க. அக்டோபர் 2023 இன்னொரு ரெய்டு கொடுத்தோம்னா இன்னொரு 65 கோடி. இது மாதிரி பல கேஸ் இருக்கு. 30 டாப் டோனர்ல 14 கேஸ் இது மாதிரி. அடுத்தது கிக் பேக். நான் ஆர்டர் கொடுப்பேன், நீ வந்து எனக்கு பணம் திரும்பி கொடுக்கணும். இதெல்லாம் டேட்டா வச்சு வேதாந்தா அப்படிங்கிற கம்பெனி அவங்களுக்கு ஒரு கோல் மைன் 3ஆம் தேதி மார்ச் 2021 கிடைக்குது. ஏப்ரல்ல 25 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்கறான். திரும்பி இந்த மேகா இன்ஜினியரிங் 4500 கோடிக்கு ஹிமாலயாஸ்ல ஒரு டன்னல் ப்ராஜெக்ட் கிடைக்கிறது. உடனே அவன் 20 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்கறான். அப்புறம் இந்த பாம்பே அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து வாங்கின உடனே ஒரு மாசத்துல 56 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இது 3ஆவது வழி. 4ஆவது மணி லாண்டரிங் த்ரூ ஷெல் கம்பெனிஸ். நான் ஷெல் கம்பெனியே ஒழிச்சேன்னு இவரு. நேத்து கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு டொனேஷன் கொடுத்தது. இப்ப இதுதான் இந்த கம்பெனியோட டைரக்டர் ரிலையன்ஸ்ல ஹெட் ஆஃப் சப்ளை செயினா இருக்காரு. 410 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்காரு குவிக் சப்ளை செயின்னு. அண்ட் பெய்ட் அப் கேபிட்டலே 130 கோடி ரூபாய் தான். கம்பெனில முதல்ல 130 கோடி, ஆனா நீ டொனேஷன் கொடுத்தது 410 கோடி ரூபாய். ஃபியூச்சர்ல டர்ன் ஓவர் 500 கோடி, டொனேஷன் 1386 கோடி. அதாவது டர்ன் ஓவர்லயே 500 கோடி லாபம் இல்ல, டர்ன் ஓவரே 500 கோடி, டொனேஷன் 1386. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் டேட்டா. அதாவது எஸ்பிஐ நம்மளுக்கு டேட்டா கொடுத்தது 2019 ஏப்ரல்ல தான் கொடுத்திருக்காங்க. மார்ச் 2018 இருந்து இந்த எலக்டோரல் பாண்ட் இருக்கு. அந்த ஒரு வருஷத்துல 2500 கோடி பாண்டோட டேட்டா மிஸ்ஸிங். அப்ப அந்த டேட்டாவை ஏன் நீங்க ரிலீஸ் பண்ணல? யார காப்பாத்துறீங்க? அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் டிரான்ஸ் இருக்குல்ல 2500 கோடியில 95 பணம் பிஜேபி, 100ல 95 ரூபாய் பிஜேபிக்கு தான் போயிருக்கு. மத்தவெல்லாம் அம்பையர்கிட்ட போய் தேர்ட் அம்பையர்கிட்ட போய் அவுட்டான்னு கேட்டுன்னு இருக்கும்போது 100 ரூபாய்ல 95 ரூபாய் பிஜேபிக்கு போயிருக்குது. அப்போ இன்னும் ஒரு நாள்ல இன்னும் பல டேட்டா வரப்போகுது. சரி, காங்கிரஸ் வாங்கிட்டுனே வச்சுப்போம். நீங்க ரூல்ஸ் படி போட்டீங்க, நாங்க வாங்கினோம். நாங்க எங்க ஆட்சியில இருந்து என்ன பண்ணோம் சொல்லு? சிபிஐ என்கிட்ட இருந்ததா? இடி என்கிட்ட இருந்ததா? ஐடி என்கிட்ட இருந்ததான்னு? யாரெல்லாம் கொடுக்கலையோ அவன் தான் ஜெயிலே இருக்கான். இன்னும்
ஓகே. யாரு? உமர் காலித் 3 வருஷமா ஜெயில இருக்கான், கேஸே நடத்தாம. மணிஷ் சிசோடியா 1 வருஷம் ஆல்மோஸ்ட் 7-8 மாசமா ஜெயில இருக்காரு, டெப்டி சீஃப் மினிஸ்டர். இன்னொன்னு வந்து இப்போ அரெஸ்ட் ஆன சஞ்சய் சிங் ஆப்போட ராஜ்யசபா மெம்பர் ஜெயில இருக்காரு பல மாசமா. ஏன்னா இவெல்லாம் ஹப்தா கொடுக்கல. சோ இதுல என்னன்னா, நான் சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸே ஏவி விடுவேன். அவன் என் வீட்டுல வந்து நோட்டீஸ் விடுவான். அந்த வீட்டை நோட்டீஸ் விட்டோன்னா அடுத்த நாள் நான் போய் பணத்தை கட்டினா என் மேல கேஸ் நடக்காது. ஹீரோ, அந்த மோட்டார் சைக்கிள் கம்பெனி இருக்குல்ல, ஹீரோ மோட்டார் கார், அவனுக்கு ரெய்டு. அவன் மேல, அந்த ஓனர் மேல பல நியூஸ் வந்தது. அவன் ஒரு பாண்டுல டொனேஷன் கொடுக்கறான், அதோட அதை பத்தி பேச்சே கிடையாது. பல அப்புறம் ஒண்ணு இருக்கு, ரெயின்போ சிமெண்ட்னு. ரெயின்போ சிமெண்ட் வந்து டொனேஷன் கொடுக்கறான். டொனேஷன் கொடுத்து 10 நாள்ல அவருக்கு குஜராத்ல சிமெண்ட் பிளான்ட் அப்ரூவல் வருது. இப்ப மத்தவங்க காசு வாங்கினாங்களா வாங்கலையான்னு பிரச்சனை கிடையாது. நாங்க தானே, அப்படி நாங்க வாங்கியிருந்தா, நான் தப்பா ஏதாவது பண்ணியிருந்தா நான் போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாசல் நின்று மிரட்ட குதிப்போமா? தமிழ்நாட்டுல மட்டும் 600 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாசல்ல போய் நாங்க நின்னோம். அப்ப ஏன் பிஜேபி நிக்கல? ஓகே. அப்ப என்கிட்ட 2 ஸ்டேட்டோ 3 ஸ்டேட்டோ தான் பவர்ல இருந்தது. அந்த 2-3 ஸ்டேட்ல நான் என்னத்த பண்ண? போலீஸ் அவன் பயப்பட போறான். எங்க கேஸ்லயா வந்து ஒரு சிட்டிங் ஜட்ஜ்மெண்ட் மேல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் பிஜேபியில சேர்ந்துக்கிறாரு. இப்போ இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் யார் எக்ஸாமின் பண்றது? எஸ், கண்டிப்பா தான். இதுல இன்னொரு நீங்க சொன்ன மாதிரி நிறைய அழகா கோர்வையா சொன்னீங்க, எடுத்து சொன்னீங்க மக்களுக்கு புரியுற மாதிரி. அதாவது பணத்தை முதலில் பெற்றுக்கொண்டு, டொனேஷனை முதலில் பெற்றுக்கொண்டு ஆதாயத்தை கொடுப்பது, ஆதாயத்தை முதலில் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு டொனேஷனை வசூலிப்பது அல்லது மிரட்டி வசூலிப்பது, இப்படி எல்லா கேட்டகரியும் சொன்னீங்க. இதுல ரொம்ப இன்னொரு முக்கியமான செய்தி கூட வருகிறது, அதை நீங்க விளக்கணும் நாட்டு மக்களுக்கு நினைக்கிறேன். இந்த கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்துல அந்த கொரோனா தடுப்பு மருந்து தயாரித்த சீரம் நிறுவனம் 500 கோடி கொடுத்திருக்கான். எஸ், அந்த பணம் கொடுக்கப்பட்டதால் தான் அந்த நிறுவனத்திற்கு கொரோனா தடுப்பு மருந்து வந்து அதிகமாக உற்பத்தி செய்வதற்கான அனுமதி, அல்லது அந்த நிறுவனத்தினுடைய கொரோனா தடுப்பு மருந்து தடுப்பூசியை வந்து நாட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய அரசு செய்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நாம குற்றச்சாட்டு வந்து இனிமே இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நான் என்ன கேக்குறேன்னா, பிரதமர் கோட்டு சூட்டெல்லாம் அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு சூட்டெல்லாம் போய் அந்த எப்படி கோவிட் பண்றாங்கன்னு போட்டு டிராமா போட்டு போட்டோ ஷூட் எடுத்து போட்டாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கவச்சத்தெல்லாம் போட்டுட்டு போனாரு. எஸ், அப்படியே போய் ரிசர்ச் பண்ற மாதிரி. அப்ப அந்த 500 கோடி யாருக்கு போச்சு? சரி, இதுலயே இவ்வளவு இருக்குன்னா பிஎம் கேர்ல என்னன்னா இருக்கும்? ஆமா. இதுல என்ன கேள்வினா, இப்ப இதை யாரு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க? அகைன் ஒன்றிய அரசுடைய ஏதோ ஒரு முகமை தான், சிபிஐயோ ஏதோ ஒண்ணு போச்சுன்னா அங்கதான் போகணும். அவங்க யாருக்கு? அதுல என்னன்னா, இன்னைக்கு இன்னொரு கேஸ் வந்திருக்கு, ஆல்பா நியூமரிக் கோடு. தட் இஸ், இந்த பாண்ட் எல்லாம் எந்தெந்த கோடுன்னு நீங்க கொடுக்கணும். ஆமா, உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அந்த கோடை கொடுன்னு, அந்த கோடு ஒரு சைட்ல கொடுத்து பார்ட்டிக்கு எந்த சைட்ல பார்ட்டி எந்த பாண்ட் வாங்கியிருக்கான்னு கோடு கொடுத்தா நாங்களே மேட்ச் பண்ணிட்டோம்ல. ஆமா, ஈஸியா முடிஞ்சு போகும். அப்ப காங்கிரஸ்க்கு யாரு கொடுத்தான், திமுகக்கு யாரு கொடுத்தான், அதிமுக யாரு கொடுத்தான், திரிணாமுல் காங்கிரஸ்க்கு யாரு கொடுத்தான்னு தெரிஞ்சிடும்ல. இப்ப எங்க கேள்வி சிம்பிள் இதுதான் பாஸ். நீ சிபிஐ, இடி, ஐடியை வச்சு பல பேரை ஜெயில வச்சு துன்படுத்தி இருக்கிற. இப்போ யார் மேல சிபிஐ, ஐடி இருக்கோ அவன்கிட்ட காசு வாங்கி இருக்கிற கிளியரா தெரியுது. இப்ப நான் அவன்கிட்ட காசு வாங்கினா தப்பு கிடையாது, ஏன்னா சிபிஐ, இடி என் கையில இல்ல. ராகுல் காந்தி சொன்னா இடினா ரெய்டு போகாது. மோடியும் அமித்ஷாவும் சொன்னாதான் ரெய்டுக்கு போவாங்க. ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர், ஒருத்தர் ஹோம் மினிஸ்டர். ஐடினா அம்மையார் சொன்னாதான் போவான். இதுல பாகிஸ்தான் நிறுவனம் ஒன்று வந்து தேர்தல் பத்திரத்தை வாங்கி விநியோகித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி வருகிறது. அது கலைஞர் நியூஸ் சொல்றாங்க, எனக்கு அந்த பத்தி ஒரு டீடைலும் தெரியல. பல நாள் கழிச்சு ரிசர்ச் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் நாங்க ஆதாரத்தோட பேசுறோம்.
ம் இந்த கம்பெனி இந்த டேட், இந்த கம்பெனி இந்த டேட்ல ரைட் ஆயிருக்கு, இந்த ம் கம்பெனிக்கு இந்த டேட்ல கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு. இங்கிலீஷ்ல சொன்னா எக்ஸ்டார்ஷன் ராக்கெட்னு சொல்றது, பிளாக்மெயில். பிளாக்மெயில். ஓகே. இது வந்து என்ன பண்றாங்க, பிளாக்மெயில் பண்ணி இருக்கிறாங்க. ம் தமிழ்நாட்டுல சினிமால ஒரு ஃபேமஸ் கேஸ் இருந்தது, லக்ஷ்மிகாந்தன் கேஸ்னு, ஞாபகம் இருக்கா ஆமா உங்களுக்கு? ஆமா, ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி கதை தான் இது. ஓகே. இப்ப இவ்வளவு தூரம் நடந்திருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட 6,800 கோடி ரூபாய் வசூலித்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பிஎம் கேர் ஃபண்ட் இதுவாவது வந்து வந்துடுச்சு. பிஎம் கேர் ஃபண்டை பொறுத்தவரை அது தனியார் அறக்கட்டளை, உங்களுக்கு சொல்லவே வேணான்ட்டாங்க. இப்ப இதெல்லாம் இந்தியா கூட்டணி, குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் நாட்டு மக்களிடம் எவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது எந்த அளவிற்கு இந்த தேர்தலில் பாஜகவிற்கு வந்து எதிராக மக்கள் மத்தியில பாஜகவுடைய முகத்திரை கிழிக்கக்கூடிய விதத்துல இந்த செய்திகள் இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க? சார், இது ஒரு விஷயம். இது இப்ப உண்மைய வந்து தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ல வந்து மீடியா கரெக்டா இருக்கு. அவங்க சொல்லுவாங்க மீடியா வந்து திமுகவோட கைக்கூலியா இருக்குன்னு. பட் மீடியா வேற வழி இல்லாம இதை போட்டே ஆகணும். ஏன்னா மீடியா போடலைன்னா அடுத்த நாள் வந்து வாட்ஸ்அப் ஃபுல்லா பரவிடும், சோசியல் மீடியா மூலமா பரவிடும். உங்களோட மெயின் மீடியாவெல்லாம் இதே நீங்க இதை கேட்கத்தான் நான் சொல்றேன். அந்த மேகாங்கிற கம்பெனி உன்னை பத்தி நான் பேசினேன்ல, பெரிய பெரிய 10,000 கோடி டனல் ஆர்டர்லாம் வாங்கினாங்களே, ஆமா, அந்த கம்பெனி என்ன பண்றாங்க, இப்ப அதானி மிரட்டி என்டிடிவியை வாங்கின மாதிரி TV9 அப்படிங்கிற கம்பெனியை வாங்கி பிஜேபியோட மவுத் பீஸா மாத்திட்டாங்க. சோ இப்ப தேசத்துல இருக்கிற எல்லா மெயின் மீடியா, டிவி மீடியாலாம் வந்து அவங்க கையில இருக்கு. யார் கையில இருக்கு? பிஜேபி கையில, பாஜக கையில இருக்கு. இப்போ உங்களை மாதிரி நிறைய ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, ரவீஷ்குமார், பிரசூன் பாஜ்பாய், அஜித் அஞ்சும், இவங்கள மாதிரி அவங்களும் பிஜேபினால கட்டப்பட்டவங்க. தனியா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவங்களுக்கு பல கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா பல கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க எவ்வளவு விழிப்புணோட வேலை செஞ்சு அவங்க மக்களுக்கு செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மெயின் மீடியா, இதே மீடியா 2013-14 இல்லாத 1,70,70,000 கோடியை பெருசா ஊதினாங்க. நிறுவனம் ஆகல. இதுல ஆனா 6,500 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்சிக்கு 6,500 கோடி கொடுக்கப்பட்டிருக்குது. பிரதமர் சொன்னது, நான் காவுங்க நான் கானே தூங்க, நானும் சாப்பிட மாட்டேன் மத்தவங்களும் சாப்பிட விட மாட்டேன்னு சொன்னவரு, சிபிஐடி ரெய்டு பண்ணவன்ட்ட எதுக்கு கை நீட்டி காசு வாங்கினன்னு பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறாரு. தமிழர்களை காட்டி கொடுக்கிற வேலை செய்யற அண்ணாமலை இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா இந்த ஃபியூச்சர்ங்கிறது மார்டின் வந்து கோயம்புத்தூர் கம்பெனி. இந்த கம்பெனிகிட்ட இருந்து அவர் ஏன் வாங்கினா, அவங்க ஏன் காசு வாங்கினாங்க? அவர் வந்து இல்லாத ட்ரக் மாஃபியா பத்தி பேசுற அண்ணாமலை, அதாவது எட்டப்பன் வேலை பாக்குற அண்ணாமலை, ஏன் வந்து இந்த கேஸ பத்தி இந்த டீடைல்ஸ் பேச மறுக்கிறார் அப்படிங்கிறது. இப்போ அதை தாண்டி இன்னொரு விஷயமும் பேசணும். இப்போ இன்னைக்கு வந்து கேஸ் விலை, இது ஏற்கனவே கேஸ் விலை 100 ரூபாய் குறைத்தாரு. இன்னைக்கு பெட்ரோல் விலை 2 ரூபாய், லிட்டருக்கு 2 ரூபாய், டீசல் விலை 2 ரூபாயும் குறைச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் நாளைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. தேர்தல் அறிவிப்பிற்காகத்தான் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக தான் தேர்தல் அறிவிப்பும் தள்ளி போச்சு, நமக்கு தெரியும். இப்ப இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறது பாஜகவுக்கு சாதகமாக இருக்குமா மக்கள்கிட்ட? எப்படி இருக்கும்? 25 ரூபாய் குறைக்க வேண்டிய இடத்துல 2 ரூபாய் குறைச்சா யாருக்கு பலன் சார்? ஆக்சுவலி 1 லிட்டருக்கு 25 ரூபாய் குறைக்கணுமா? 25 ரூபாய் குறைக்கணும். நான் என்ன கேட்கிறேன், இந்த அனௌன்ஸ்மெண்ட் யார் பண்ணிருக்கணும்? அந்த கம்பெனியே இன்னைக்கு பண்ணிச்சு. இன்னைக்கு ஆயில் பிரைஸ்ல பெரிய மூவ்மெண்டே இல்ல, இன்னைக்கு பண்றது. அப்ப யாரோட இண்டிகேஷன்ல பண்றாங்க? அது இன்னைக்கு ஏன் பண்றாங்க? ஏன்னா பேப்பர், இந்த எலக்டோரல் பாண்ட் நேத்து வந்திருக்கு. ஆமா, இப்ப ஏன் வந்து இத எஸ்பிஐங்கிறது வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப வந்து இதெல்லாம் ஆட்டி வைக்கிறது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை கூட கம்ப்ளை பண்ணாம என்ன ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரின்னு கேக்குறேன். நான் திரும்பி சொல்ற மாதிரி வக்கீல்கள் வைதா வாங்கலாம், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியே வைதா வாங்குது இங்க.
இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஏன் வைடா வாங்கணும்? இப்ப ஏதோ சொல்றாங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராருன்னு. நான் என்ன கேக்குறேன், இங்க இந்த பிரஸுக்கு எல்லாம் தைரியம் இருந்தா யாராவது பிரதமர் இதை பத்தி கேள்வி கேட்கலாம்ல? இல்ல தினம் அவர்தான் பத்திரிகை கண்டாலே ஓடுறாரு. சரி, நம்ம எட்டப்பன் தான், தமிழ்நாட்டின் எட்டப்பன் தான் தினம் பத்திரிகையை சந்திக்கிறாரு. அவர் இதுக்கு பதில் அவரை கேட்கலாம்ல? ஓகே, நிச்சயமாக அப்ப இது எந்த இடத்திலும் தேர்தலில் எதிரொலிக்காது அப்படிங்கறத நாமளும் எடுத்துக்கொள்வோம். அப்படி எதிரொலிக்காதுன்னு நான் சொல்லல. பட் இத நீங்க 24/7 எல்லா டிவியும், நேஷனல் ஹிந்தி டிவி எல்லாம் பேசினா எதிர்கொள்றது ரிசல்ட்டே மாறிடும். எஸ், கண்டிப்பா. இப்ப நீங்க 1,76,000 கோடி எல்லா டிவியும் பேசின மாதிரி இத எல்லா டிவியும் பேசினா ரிசல்ட் மாறும் நிச்சயமாக. ஆனா இத டிவியை டிவி இப்ப எல்லாரும் டிவியை தான் பாக்குறா, டிவி அது மாதிரி இடத்துல நிறுத்தினதுனால இதோட தாக்கம் எவ்வளவு தூரம் இந்த எலெக்ஷன்ல இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா என்ன ஆகும்னா, இந்த எலெக்ஷனோட என்ன வேணா ரிசல்ட் இருக்கட்டும், காங்கிரஸ் ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். எங்க என்னதான் ரிசல்ட்டா இருந்தாலும் ஃபார் எவர் இந்த ஷேடோ மோதியை விட்டு போகாது. ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன், மத்தவங்களையும் சாப்பிட விட மாட்டேன்னு அவரு இவ்வளவு தூரம் சாப்பிட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நாட்டு மக்களுக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிருச்சு. ஓகே, நிச்சயமாக அதை நாம் இன்னும் கூட அதிகமாக நாட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம். திரு ஆனந்த், உங்களுடைய தொடர், அதுவும் காங்கிரஸையும் நீங்க பொறுப்பெடுத்திருக்கிறீங்க. தொடர்ச்சியான பணிகள், உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த ஆலோசனைகளுக்காக பலர் காத்திருக்கிறார்கள். உங்களுடைய மணிப்பேச்சு பணி, இதை தாண்டி காங்கிரசுடைய பணிகளும் உங்களை அழுத்துகின்றன. இதற்கு மத்தியில் தமிழ் கேள்வியின் மீது கொண்ட அன்பினால் எங்களோடு இணைந்தீர்கள், எங்கள் கேள்விகளுக்கு பதில் அளித்தீர்கள். தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு மிக எளிமையாக, விரிவாக இந்த விவகாரத்தை எடுத்து வைத்திருக்கிறீர்கள். நாட்டு மக்களிடம் இணைந்து இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கலாம். உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் திரு ஆனந்த் நன்றி. நன்றி சார். நிறைசலாம் சொந்தங்களே, திரு ஆனந்த் சீனிவாசன் எவ்வளவு தெளிவா விளக்கினார் அப்படின்னு பாத்தீங்க. மிரட்டி அப்புறம் ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு அல்லது ஆதாயத்தை கொடுத்து அதன் பிறகு என்று 6,500 கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எலக்டோரல் பாண்ட் என்பதன் பெயரில். இது ஒரு மிகப்பெரிய இமாலய ஊழல்னே சொல்லலாம், மிகப்பெரிய முறைகேடுனே சொல்லலாம். ஆர்கனைஸ்ட் லூட் என்று சொன்னார் மன்மோகன் சிங். அது போன்ற ஒன்றுதான் இது. நாட்டு மக்கள் விழித்துக் கொள்வோம், பிழைத்துக் கொள்வோம், பாஜகவை தனிமைப்படுத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில்.